பால், பழம், பலகாரங்கள் என எதுவுமே இல்லாமல் மலர் தூவி அலங்கரிக்கப்படாத முதலிரவு அறையில் சோகமாக அமர்ந்து எதையே யோசித்து கொண்டிருந்தாள் புவனா. திடீரென்று கதவு திறக்கப்பட லேசாக கலங்கிய கண்களை துடைத்து கொண்டாள். அவள் அருகில் அமர்ந்த முருகன், இன்னும் அழுந்துட்டு தான் இருக்கியா? இன்னமும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. கிட்டவா. ஆதரவாய் புவனாவை நெஞ்சோடு அணைத்து கொண்டான் முருகன். திடீரென்று கிளம்பிய காட்டாற்று வெள்ளம் போல் கரை புரண்டோடியது அவனது மார்பில் புவனாவின் கண்ணீர். இங்க இருக்கிற யாருக்குமே என்னை பிடிக்கல மாமா, எதுக்கு எல்லாரையும் எதிர்த்து எனக்கு தாலி கட்டினீங்க என்று தழுதழுத்த குரலோடு முருகனை பார்த்தாள். பணக்கார வீட்டில் செல்லமாக வளர்ந்தவள் புவனா. முருகனுக்கு தூரத்து உறவான மாமாவின் மகள். சிறு வயதிலேயே தாயை இழந்து தந்தையின் நிழலில் துளையும் பேராசை இல்லாமல் பணத்தை சுற்றியே வளர்ந்தாலும் அனைவரிடமும் உயர்வு தாழ்வு பார்க்காமல் நன்றாக பழகக்கூடியவள். முருகன் கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தவன். கல்யாண புரோக்கர் மூலமாக வந்த வரன் தான் புவனா. தூரத்து உறவினரான மாமாவின் மகள்தான் அவள் என்று தெரிந்தவுடன் கல்யாண வேலைகள் துரிதமாக நடந்து முடிந்தது. 10 நாட்களுக்குள் தேதி குறித்து பத்திரிகையும் அச்சிடப்பட்டது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பதை போல அடுத்து வந்த நாட்களில் அனைத்தும் மோசமாகவே நடக்க ஆரம்பித்தது. திருமணத்திற்கு 1 வாரம் இருக்கும் பொழுது புவனாவின் அப்பா நெஞ்சு வலியால் இறந்து போனார். இது அனைத்து உறவினர்களுக்கும் பேரதிர்ச்சியாய் இருந்தது. புவனா ஆதரவில்லாமல் நின்றாள். அவளின் சொத்துக்களை பங்கு போட வந்த உறவுகள் யாரும் அவள் கஷ்டத்தை பங்கு போட தயாராக இல்லை. அவ்வளவு ஏன், முருகன் வீட்டிலும் புவனா பற்றிய பார்வைகளும் எண்ணங்களும் மாற ஆரம்பித்தன. சில வார்த்தைகள் முருகன் காதில் விழுந்து ரணமாக மாற வைத்தது. நான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு தெரியும் கடைசியில் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. சின்ன வயசுலேயே அம்மாவை முழுங்கினவ இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பனையும் முழுங்கிட்டா என்று அத்தை கூற, புரோக்கர் சொல்லும் போதே எனக்கு சந்தேகம்தான் என்று முருகனின் அண்ணி கூற, எனக்கு என்னமோ அவர் ராசி இல்லாதவளா இருப்பான்னு தோணுது என்று முருகனின் தங்கை கூற, இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை கூறி இறுதியில் திருமணத்தையே நிறுத்திவிட்டார்கள். புவனாவின் கண்ணீர் முருகனின் உயிரை அரித்து கொண்டிருந்தது. சிறு வயது முதலே அம்மாவை கண்கண்ட தெய்வமாய் நேசித்தவன் இறுதி முடிவு எடுத்தவனாய் அம்மாவின் முன்னால் போய் நின்றான். உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். என் மகனை பற்றி எனக்கு தெரியும், யார் என்ன சொன்னாலும் உன் கூடவே இருப்பேன், சரியா? போ. முருகனின் அம்மாவை தவிர யாருக்குமே புவனாவை பிடிக்கவில்லை. எல்லோருடைய எதிர்ப்பையும் மீறி குறிக்கப்பட்ட அதே முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோவிலில் அம்மா தாலியை எடுத்து கொடுக்க 3 முடிச்சு போட்டு புவனாவை மனைவியாக்கி வீட்டின் முன்னால் மாலையும் கழுத்துமாக நின்றனர் இருவரும். என் கௌரவமே போச்சு, என் எதிர்காலமே நாசமா போச்சு, என் கூட பிறந்தவன் செத்து போயிட்டான் என்று அனைவரின் சாபத்துடனும் முருகனின் எதிர்காலம் தொடங்கியது. அம்மாவின் முயற்சியால் சாந்தி முகூர்த்தம் குறிக்கப்பட்டது. இப்போது புவனாவின் கண்ணீர் முருகனின் நெஞ்சை நனைத்து கொண்டிருக்கிறது. அம்மு செல்லம், என்னை பாரு, மாமா சொல்றான்ல. மெல்ல நிமிர்ந்தாள் புவனா. உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கவா எல்லாத்தையும் எதிர்த்து உன் கழுத்துல தாலியை கட்டின என்று அவளை ஆறுதல் படுத்தினான் முருகன். இவ்வாறாக ஆறுதலும் அழுகையுமாய் விடிந்தே போனது. 1 வாரம் ரணமாக கரைந்தது. ஏச்சுக்களும் பேச்சுக்களும் இல்லாத தருணங்களில் முருகனின் உறவுகள் புவனாவை வதம் செய்ய முருகனுக்குள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்தும் வெளியே வரும் தருணமும் வந்தது. யதார்த்தமாக முருகன் உள்ளே நுழைந்த சமயத்தில் அவனது அண்ணியும் தங்கையும் வார்த்தைகளால் புவனாவை வசைப்பாடி கொண்டிருக்க கண்களில் கண்ணீருடன் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் புவனா. எதையும் கண்டு கொள்ளாதது போல் முருகனின் அப்பா நாற்காலியில் பேப்பர் படித்து கொண்டிருந்தார். இதுவரை வராத கோபங்கள் அனைத்தும் ஒன்று சேர தங்கையை அருகில் அழைத்து பலார் என்று ஒரு அறை விட்டான். தங்கையை இந்த 20 வருடத்தில் கண்டிப்பாய் கூட அவன் பேசியதில்லை. செல்லமாய் வளர்த்த தங்கைக்கு அவன் கொடுத்த முதல் அறை அது. அப்பா பதறி போய் ஓடி வர அண்ணி பயத்தில் நடங்க அவனை தடுக்கும் பொருட்டு ஓடி வந்து குறுக்கே நின்றாள் புவனா. அம்மா வீட்டில் இல்லை என்பது உறுதியானது. சீ, நீங்கள்லாம் ஒரு பொம்பளைங்களா? அவளும் ஒரு சராசரி பொண்ணு தானே. இதுவே உங்க கூட பிறந்த பொறப்பா இருந்தா இப்படியெல்லாம் பேச மனசு வருமா? ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிற்கிறவளை எல்லாரும் சேர்ந்து அவ மனசை குத்தி கிழிக்கிறீங்க. ஆட்காட்டி விரலை உயர்த்தி உங்க எல்லாருக்கும் அவ்வளோதான் மரியாதை. உங்களால் அவ கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் எல்லாரையும் தூக்கி தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. நான் உன் தங்கச்சிடா, நேற்று வந்தவளுக்காக என்னையே அடிச்சிட்ட இல்லை? ஆத்திரத்தோடு கத்தினாள் முருகனின் தங்கை. நான் உன் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமாடி உனக்கு? நான் இல்லாத சமயத்தில் உன் அண்ணியாக நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, அவளை மனுஷியாக மதிச்சிருந்தா கூட உன்னை தங்கச்சியாக நினச்சிருப்பேன். இதோ பாரு, நீ என் தங்கச்சி, அவ்வளோதான். அவள் என்னோட உசுறு. அவள் மனசை கஷ்டப்படுத்துகிற யாராக இருந்தாலும் என்னால் மன்னிக்க முடியாது. முருகனின் அண்ணன் சண்டையை பெரிதாக்கி பிரிவினையை உண்டு செய்ய அவனுடைய அப்பா வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல இறுதியாக அம்மா வந்து சேர்ந்தாள். வீட்டில் இருந்த கலவரங்களை அனைவரின் முகங்களை வைத்தே யூகித்து கண்ணீருடன் முருகன் முன்னால் வந்து நின்றாள். அம்மாவின் கண்களில் 1000 அர்த்தங்கள். புரிந்து கொண்டான் முருகன். நீ போய் துணிமணியெல்லாம் எடுத்து வைப்போமா, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இல்லை மாமா, நானும் உங்கள் கூடவே இருக்கேன், நீங்கள் பேசுங்க, சேர்ந்தே போயிடலாம். குரல் தழுதழுத்தபடியே சொன்னாள் புவனா.
அம்மாவை நோக்கி திரும்பினான் முருகன். கண்களில் நீர் கோர்த்தபடி, அம்மா, இவ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவ இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவ. எல்லாமே நான் தான் என்னை மட்டும் நம்பி வந்திருக்கா. நீ தானே சொல்லுவ, உன்னை நம்பி வந்தவளை நல்லா பார்த்துக்கணும், அவளுக்காக உயிரையே கொடுக்கணும்னு. நான் எப்படிம்மா அவளை விட்டு கொடுக்க முடியும்? நான் உன் பையம்மா, எந்த சந்தர்ப்பத்திலும் தடம் மாற மாட்டேன். கனத்த பெருமூச்சுடன் நான் போகிறேம்மா. நாங்கள் எங்கே இருந்தாலும் என் நினைவெல்லாம் உன்னை சுற்றியே இருக்கும். யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தாள் அம்மா. ஊட்டியில் ஒரு எஸ்டேட் கிராமத்தில் குடியேறினார்கள். நாட்கள் நொடிகளாகி பறக்க அவள் அழுகை மட்டும் ஓய்ந்த பாடில்லை. முருகன் கடுமையாக உழைத்தான். 15 வருடங்கள் உருண்டோடியது. இருவரும் நல்ல கணவன் மனைவியாய் வாழ்ந்தனர். ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான் என ஒவ்வொரு தருணத்தையும் புரிய வைத்தாள் புவனா முருகனுக்கு. வசதி வந்தது. அழகான இரட்டை குழந்தைகள் அவளை உரித்து வைத்தார் போல. முருகனின் அம்மா தேடி கண்டுபிடித்து அவர்கள் முன் போய் நிற்க அவர்களுக்கு கண்ணீரே வார்த்தைகளாய் வந்தது. பேத்திகள் இருவரையும் ஓடிப்போய் அணைத்து கொண்டாள் அம்மா. இனிதாய் தொடங்கியது முருகனின் வாழ்க்கை பயணம். அம்மாவிடம் மகனாக இருக்கலாம், அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம், தங்கையிடம் அண்ணனாக இருக்கலாம். ஆனால் மனைவியிடம் மட்டுமே எல்லாமுமாக இருக்க முடியும். மனைவி என்பவள் மனையை ஆள்பவள் மட்டுமல்ல, மனதுக்கு பிடித்த குடும்பத்தினர் அனைவரின் மனதையும் ஆள்பவள். ஆண் குடும்பத்தின் உயிரெழுத்து என்றால் பெண் என்பவள் குடும்பத்தின் தலையெழுத்து. மனைவியை எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். ஏனெனில் குடும்பம்தான் அவள் காணும் அழகான உலகம்.